ஹாய் குட் நைட் கைஸ் அண்ட் வணக்கம் மக்களே. நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்க சோலா ஹோட்டல். எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பிரான்ச்சஸ் வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜொமேட்டோ ஸ்விக்கி நிறைய நின்றுருக்குறாங்க. சோலா பார்த்துக்கோங்க, நிறைய ஆர்டர்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எங்கே வாங்கிட்டு நம்ம வந்து எங்கே வந்து ஒரு கையேந்தி ரிவ்யூ மாதிரி ஒன்று போடலாம், கையேந்தி பவன் ரிவ்யூ மாதிரி ஒன்று போடலான்னு சொல்லிட்டு நான் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணேன். சரி, ஓகே, கமான் கைஸ், வாங்கியாச்சு, வீட்டுக்கு போய் ரிவ்யூ பண்ணலாம். ஹலோ கைஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா பிரியாணி. இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நமக்கு எப்போவுமே பிடிச்ச பிரியாணி இது மட்டுமே தான். ஓகே, அப்புறம் சோழ ஹோட்டலில் வந்து இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சொல்ல அடிச்சிக்க முடியாது கைஸ். அந்த அந்த டேஸ்ட்டு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். எந்த இது சாப்பிட்டாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்னென்னா, அந்த பிரியாணிக்கு வந்து இப்போ நான் எம்டி பிரியாணி வாங்கியிருக்கேன். நான் கூட வந்து இன்னொரு விஷயத்தை நான் வாங்கியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு அந்த காம்பினேஷன் மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இது என்ன சாப்பிட போகிறேன்னா, நான் பிரியாணி சாப்பிட்றேன், சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அப்படியே இதாகுது கைஸ். அது ஒரு அரிசி கூட வந்து எதுவுமே ஒட்டவே இல்லை, அவ்வளோ பதமாக இருக்குது. நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே லைட்டாக பூண்டோட இது தோல் இருக்குது, இருங்க எடுத்துகிட்டு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணிக்கிறேன், பக்கம் சாப்பிட்டு காட்டுறேன். அந்த பிரியாணி அந்த அந்த ரைஸோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த மசாலாவோட ரொம்பவும் இறங்கலை. அந்த கரெக்டாக அந்த பிரியாணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இருக்கும் தெரியுங்களா? அப்படி அந்த அந்த லெவலில் அப்படியே சூப்பராக இருக்குது. அது அந்த அந்தோட இதில் அப்படியே இருக்குது, அந்த டேஸ்ட்டில். நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா, அரிசி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா தான். அது அப்படியே நல்லா வந்து பதமாக வடித்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க பிரியாணிக்கு. இந்த மசாலாவும் அவ்வளோ இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டான விஷயம் இந்த இந்த பட்டை, அப்புறம் இந்த பூண்டு தோல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது பிரியாணி மேலே. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த நீங்கள் அந்த இன்னொரு இது நான் சொன்னேன் தெரியுங்களா டிஷ், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னென்ன வச்சுருக்கேன், இன்னொரு டிஷ் சொல்லலாம் பார்த்தீங்களா, இதுதான் அது. இந்த பெப்பர் சிக்கன் கைஸ், இந்த பெப்பர் சிக்கன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் சிக்கனில் உள்ளே அப்படியே பாருங்கள், அப்படியே அந்த மாவு மாதிரி இருக்கும் கைஸ். அந்த இதுவே அப்படியே கீழே அப்படியே உதிருது, அப்படியே அந்தளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் பெப்பர் சிக்கனில். பெப்பர் சிக்கன் ட்ரை வாங்கியிருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா வீச்சு பரோட்டா. இருங்க நான் பிக்கிறேன். அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துணி எப்படி இருக்குங்க. ஸோ ஒரு துணி மாதிரி நம்ம பரோட்டா வாங்கினா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். இதை வந்து நான் ஏன் இது வாங்கினேன்னா, சரி இது ப்ரெப்பரில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இது கொஞ்சம் வீச்சு பரோட்டா வாங்கினேன். லேஸாக இருக்கும். இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன். கொஞ்சம் நல்லா பெப்பியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த பெப்பரோட சிக்கனோட அந்த காரம் டேஸ்ட்டு, அந்த பரோட்டாவோட அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளஃபியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா அந்த பரோட்டா வந்து கொஞ்சம் நல்லா இது மாதிரி இருக்கிறதால சூப்பராக இருக்குது. நல்லா அந்த ஃப்ளேவர் பரோட்டா ப்ளஸ் அந்த பெப்பர் சிக்கன் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது கைஸ். இதில் இந்த பரோட்டா அந்த அந்த பார்த்தீங்கன்னா தெரியாது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இது வாங்கினேன், வீச்சு பரோட்டா வாங்கினேன். இன்னொன்று டைம் சாப்பிட்டு பார்ப்போம். இது மோரலஸ் இந்த இது பார்த்திங்கன்னா நான் மாதிரி தான் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் சால்னா லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சால்னா வந்து அது எதுக்கு கூட வேணால் போகலாம் கைஸ். நம்ம எஸ் ஃபுட்டி நம்ம எதுக்கு கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். பெப்பர்கள் சால்னா, பரோட்டா சால்னா, பிரியாணி சால்னா. இப்போ நான் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றேன் சால்னா, லைட்டாக டிப் அடிச்சு. ஓ கைஸ், செம்ம கைஸ். இது இந்த பெப்பர் சிக்கன் பரோட்டா சால்னா, இந்த மூணுமே, இந்த பெப்பர் சிக்கன் தான் ஹைலைட் கைஸ். இதில் இந்த பெப்பர் சிக்கன் அடித்தது மூணுமே பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க தெரியுங்களா, போனால் தொலைஞ்சிருவாங்க அப்படின்னு. இந்த மூணுமே சாப்பிட்டா தொலைஞ்சே போயிருப்போம் போல், அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். இந்த நான் எதுக்கு உங்களுக்கு இந்த காட்டுறேன் அப்படின்னா, அந்த காம்பினேஷன்ஸ், இந்த சால்னா வந்து எதுக்கு கூட போகும்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷனுக்கு அப்படி நான் காட்டுறேன். செம்மையாக பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த பிரியாணி வந்து அந்த டேஸ்ட்டு வந்து அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்குது. ஒரு கடைக்கு நம்ம போனால் அந்த பிரியாணியோட டேஸ்ட் அந்த பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். சோலார் நம்ம கண்ணு மூடி வச்சா கூட அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பரோட்டா வந்து டாப் நாச்சாக இருக்குது. அந்த லேஸாக அந்த கரெக்டாக சூப்பராக இருக்குது. இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. சிக்கன் பெப்பர் சிக்கன் பற்றி மூணுமே அது அந்த விஷயத்துக்காக ஹைலைட்டாக இருக்குது கைஸ். நீங்கள் போனீங்கன்னா போய் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டு லொக்கேஷன் பக்கத்தில் போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவா இது இப்படி இருக்குது, நல்லா இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் காம்பினேஷன் வச்சு ட்ரை பண்ணுன்னு சொல்லுங்கள். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர், சிவாஸ் பட்டாம். ஓகே, பாய்.